தமிழகத்தில் நீலகிரி, கொடைக்கானலில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளியன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி மாதம் இயல்பை விட 149% கூடுதலாக மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள தரவில் 2026 ஆண்டு ஜனவரியில் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி காலை 8:30 மணி வரை தமிழகத்தில் 25.8 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதம் 10.4 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் இது 149% அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் இதே காலகட்டத்தில் 28.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. வழக்கமாக 3.7 மில்லிமீட்டர் மட்டுமே பெய்யும் நிலையில் இது 677% கூடுதல் மழையாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இப்போது முடிவடைந்து விட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அத்திக்கானூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 400 காளைகள் களமிறக்கப்பட்டன. இந்த விழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கரும்புகளை விற்க விடாமல் செய்த காவல்துறையை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் தினத்தன்று அம்மாப்பேட்டை சுற்றியுள்ள புளியங்குடி, நடுப்பட்டி, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகளை விற்பனைக்காக விவசாயிகள் வைத்திருந்தனர். எனினும் அவர்களை விற்க விடாமல் காவல்துறையினர் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக கூறும் விவசாயிகள் காவல்துறையை கண்டித்து பல்லவராயன்பேட்டை பகுதியில் தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே கரும்புகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முத்தநாடு மந்து பகுதியில் தோடர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய கோவிலில் கூரை வேயும் நிகழ்வு நடைபெற்றது. தோடர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் 2 மாதங்கள் விரதம் இருந்து வனப்பகுதியில் தங்கி கூரைக்கான மூங்கில், பிரம்பு மற்றும் அவில் எனப்படும் ஒரு வகையான புற்களை சேகரித்து வந்து கோவிலின் மேற்கூரையை வேயும் பணியில் ஈடுபட்டனர். ஆண்கள் மட்டுமே கோவிலின் முன்பு கூடி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு மேற்கூரையை அகற்றினர். தென்காசி மாவட்டத்தில் பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது. பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள தமிழக அரசு சில மாதங்களுக்கு முன்பு அனுமதி வழங்கியது. இதனையடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வனச்சரகத்திற்கும் ஒரு வனவர் தலைமையிலான அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தினால் அப்பகுதி பொதுமக்கள் குறிப்பிட்ட வனவரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். உடனே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் பிப்ரவரி மாதம் முடிவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் கொரோனா நெருக்கடி மற்றும் நிதி ஒதுக்கீடு தாமதமானதால் கட்டுமானம் தாமதமானது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் முடிவடைந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புற நோயாளிகள் பிரிவு, மருத்துவக் கல்லூரி மற்றும் மாணவர் விடுதி உள்ளிட்ட கட்டிடங்களின் கட்டுமானங்கள் முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. நாமக்கல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கி பயிலும் 31 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கு உணவு காரணமா என்ற ஆய்வு நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
ஆட்சியர் வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் 31 பேர் திங்களன்று இரவு உணவு உண்ட பின்னர் திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதால் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் துர்காமூர்த்தி, மாணவிகள் விடுதியில் திங்களன்று இரவு உணவாக சிக்கன் ரைஸ் பரிமாறப்பட்டதாக கூறினார். ஆரம்பகட்ட ஆய்வில் குடிநீர் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்படவில்லை என தெரியவந்ததாக தெரிவித்தார். நேற்றே ப்ரிலிமினரி டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம். வாட்டரில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபர்தர் ரிப்போர்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க. நேற்று நைட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. இருந்தாலும் ஒன் டே இருந்துட்டு அனுப்பணும்னு வெயிட் பண்ணுறோம். ஃபுட் பாய்சன் அது எப்படி 2 பேருக்கு மட்டும் வரும்? ஒரே இடத்துல சாப்பிட்ருக்குறாங்க, அங்கேயே சாப்பிட்ருக்குறாங்க. அதில் தான் ரீசன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்காங்க சார் நைட்டு. அதுதான் முந்தானத்து. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செயல்படும் கல்குவாரியால் சிவநாதபுரம் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சிவநாதபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கிராமத்துக்கு அருகிலேயே 13 ஏக்கர் நிலத்தில் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. குவாரியில் பாறைகளுக்கு வைக்கப்படும் வெடியால் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும், இரவு பகல் பாராமல் வெடி வைக்கப்படுவதால் வீட்டில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கிருந்து வரக்கூடிய மண் துகள்களால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாடு மாநில ஆமை பாதுகாப்பு பணிக்குழுவின் முக்கிய உறுப்பினராக உள்ள இந்திய கடலோர காவல்படை தற்போது நடைபெற்று வரும் பங்குனி ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் அவற்றை பாதுகாக்க தீவிரமாக பணியாற்றி வருகிறது. சென்னை கடற்பகுதியில் கைவிடப்பட்ட மீன்பிடி வலையில் சிக்கி தவித்த 3 பங்குனி ஆமைகளை இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டனர். கடல் உயிரின பாதுகாப்பில் பல்வேறு அரசு முகமைகளுக்கு இடையே நிலவும் சிறப்பான ஒருங்கிணைப்பை பாராட்டி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு IAS தனது எக்ஸ் பக்கத்தில் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு உணவு, குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டுமனை பட்டா கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநாவலூர் மற்றும் கூட்டடி கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டிய மக்கள் உடனடியாக பட்டா வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் கோவிலில் தை மாத பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 60 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியோடு வீரராகவ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வீரராகவ பெருமாளின் தேர் சக்கரத்தில் பக்தர்கள் உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றை தூவி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நீர்நிலைகளுக்கு கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடமேற்கு ஆசியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான இளஞ்சிவப்பு மைனாக்கள் வலசை வந்துள்ளன. குறிப்பாக பெருங்குளம் குளத்தில் உள்ள கருவேல மரங்களை இவை தங்களின் முக்கிய தங்குமிடமாக மாற்றியுள்ளன. ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஆயிரக்கணக்கான மைனாக்கள் வானத்தில் வட்டமிட்டு அணிவகுப்பது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் நீர்வரத்தால் செழித்துள்ள இந்த குளங்கள் தற்போது வெளிநாட்டு பறவை இனங்களின் புகலிடமாக மாறியுள்ளது. குப்பையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் குப்பை திருவிழா நடைபெறுகிறது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தரம் பிரித்த உலர் கழிவுகளை உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 6 மாதங்களில் மட்டும் 2877 டன் கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு சுமார் 3,79,00,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு பெண்கள் இந்த இயக்கத்தின் தூதுவர்களாக பணியாற்றி வருவதாகவும், குப்பைகளை வெறும் கழிவாக பார்க்காமல் அவற்றை மறுசுழற்சி செய்து பொருளாதார வளமாக மாற்றுவதே இந்த மக்கள் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நெகிழி பயன்பாட்டை குறைக்கவும் மறுசுழற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கோவை மாவட்ட நிர்வாகம் நடத்திய வேஸ்ட் டு ஆர்ட் போட்டியில் 449 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வியக்கத்தக்க படைப்புகளை உருவாக்கி அசத்தினர். அரையாண்டு விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சுமார் 12,000 கலைப்பொருட்கள் உருவாக்கப்பட்டன. தேங்காய் சிரட்டை, காகித கழிவுகள், பழைய குழாய்கள் மற்றும் தெர்மாக்கோல் கொண்டு ராக்கெட்டுகள், ரோபோக்கள், மழைநீர் சேகரிப்பு மாதிரிகள் என ஒவ்வொன்றும் கலை நயத்துடன் விழுந்தன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த படைப்புகளை கண்டு பார்வையாளர்கள் வியந்து போயினர். சிறந்த படைப்புகளை வழங்கிய மாணவர்களுக்கு தலா 2,000 ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் அருகே ரப்பர் தோட்டம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் புல்லட் ராஜா காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீபத்தில் மூக்கரைக்கல் பழங்குடியின கிராமத்திற்குள் புகுந்த புல்லட் ராஜா யானையை ஊர் மக்கள் விரட்டியடித்தனர். யானை தற்போது பேச்சிப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள், தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் விளைச்சல் அதிகரிப்பால் சாமந்தி பூக்களின் விலை கிலோ 10 ரூபாய்க்கும் கீழே சரிந்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது 70 ரூபாய் வரை விற்ற பூக்கள் தற்போது வரத்து அதிகரிப்பால் கேட்பாரற்று கிடக்கின்றன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் டன் கணக்கிலான பூக்களை சாலை ஓரங்களிலும் குப்பைகளிலும் கொட்டிச் செல்கிறார்கள். ஏக்கர் கணக்கில் சாகுபடி செய்துள்ள ஓமலூர் பூ விவசாயிகள் தற்போது பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று குறைந்துள்ளது. மழை ஓய்ந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், பீட்ரூட், கேரட் உள்ளிட்ட காய்கறிகள் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ வெங்காயம் 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கும், தக்காளி 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட கொத்தமல்லிக்கு மார்க்கெட்டில் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 1 கிலோ கொத்தமல்லி வெறும் 2 முதல் 3 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகிறது. கடுமையான பனிப்பொழிவால் தழைகளின் நிறம் மாறுவதும், முகூர்த்த நாட்கள் இல்லாததால் தேவை குறைந்ததும் இந்த விலைச்சரிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. 1 கிலோ குறைந்தபட்சம் 15 ரூபாய்க்கு விற்றால் மட்டுமே கூலி கொடுக்க முடியும் என்பதால் செய்வதறியாது தவிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் தீரஜ்லால் காந்தி தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சிக்கான வெற்றிப்படிகள் நடைபெற்றது. கல்லூரி செயலர் அர்ச்சனா மனோஜ்குமார், கல்லூரி முதல்வர் செல்வராஜ் மற்றும் புதிய தலைமுறையின் செய்தியாளர் வேதவள்ளி ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். +2 தேர்வுக்கு பிறகு உயர்கல்வியில் உள்ள பல்வேறு வாய்ப்புகள், பாடப்பிரிவுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து பல்துறை கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் உலக அமைதி வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத் திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தங்க சப்பரத்தில் வலம் வந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை ஏழுகிணறு பகுதியில் 147 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த குடியிருப்பில் நியாய விலைக் கடை, உடற்பயிற்சி கூடம், அங்கன்வாடி மையம், நூலகம், குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கிய முதல்வர்
குழந்தைகளுடன் அமர்ந்து உரையாடினார். தொடர்ந்து குழந்தைகளுடன் சேர்ந்து வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் 2 நாட்டுப் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வாழ்வாதாரமான படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மீனவ குடும்பத்தினர் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படுவதும் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90 மீனவர்கள் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ளதையும் 254 மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் நீண்ட காலம் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் குடும்பத்தினருக்கு பொருளாதார நெருக்கடியும் மன உளைச்சலும் ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கைகள் தொடர்வதை தடுக்க மத்திய அரசு தூதரக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இன்று காலை சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நண்பகலில் மீண்டும் சவரனுக்கு 1320 ரூபாய் அதிகரித்து 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 7,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை தொடர்ந்து உச்சத்திலேயே விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் அதிகரித்து 345 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டு வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனி சாமானியர்கள் நகையை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க முதலமைச்சர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசு அளித்த உறுதியின் அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக சத்துணவு ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கொடைக்கானலில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளியன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழாவுக்காக இலங்கை கடற்படை மற்றும் யாழ்ப்பாணம் அதிகாரிகள் நிகழ்விடத்தில் ஆய்வு நடத்தினர். இந்திய இலங்கை மக்களின் நல்லுறவு பாலமாக திகழும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா வரும் பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பிப்ரவரி 27இல் கொடியேற்றத்துடன் தொடங்கி 28ஆம் தேதி இரு நாட்டு பங்கு தந்தையர்களின் கூட்டு திருப்பலியுடன் விழா நிறைவடையும். இத்திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் கச்சத்தீவில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெப்ப உற்சவ கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு மீனாட்சியம்மனும் சொக்கநாதரும் கோயில் கொடிமரம் முன்பாக எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள இசை முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
பாம்பன் கடலில் 100 நாட்களுக்கு பிறகு பழைய மற்றும் புதிய ரயில் தூக்கு பாலங்கள் கப்பல்கள் கடந்து செல்வதற்காக திறக்கப்பட்டன. துருப்பிடித்த நிலையில் உள்ள பழைய பாலத்தை அகற்ற தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து படகு மற்றும் இழுவை கப்பல்கள் கடந்து செல்ல சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துறைமுக அதிகாரிகளின் மேற்பார்வையில் பாலங்கள் உயர்த்தப்பட்டு கடலோர காவல்படை கப்பல் மற்றும் உள்ளூர் மீன்பிடி படகுகள் அணிவகுத்து சென்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்துள்ளது. மழை ஓய்ந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் காய்கறிகள் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், பீட்ரூட், கேரட் உள்ளிட்ட காய்கறிகள் விலை குறைந்திருக்கிறது. 1 கிலோ வெங்காயம் 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கும், தக்காளி 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட கொத்தமல்லிக்கு மார்க்கெட்டில் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 1 கிலோ கொத்தமல்லி வெறும் 2 முதல் 3 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகிறது. கடுமையான பனிப்பொழிவால் தழைகளின் நிறம் மாறுவதும் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் தேவை குறைந்ததும் இந்த விலை சரிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. 1 கிலோ குறைந்தபட்சம் 15 ரூபாய்க்கு விற்றால் மட்டுமே கூலி கொடுக்க முடியும் என்பதால் செய்வதறியாது தவிர்ப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் விளைச்சல் அதிகரிப்பால் சாமந்தி பூக்களின் விலை கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் சரிந்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையின் போது 70 ரூபாய் வரை விற்ற பூக்கள் தற்போது வரத்து அதிகரிப்பால் கேட்பாரற்று கிடக்கிறது. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் டன் கணக்கிலான பூக்களை சாலை ஓரங்களிலும் குப்பைகளிலும் கொட்டி செல்கின்றனர். ஏக்கர் கணக்கில் சாகுபடி செய்துள்ள ஓமலூர் பூ விவசாயிகள் தற்போது பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள்.